ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து பேராஜம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இனிமேல் வந்து டெய்லி ஒன் பேராஜம்பிள். ஓகே, 21 days பேராஜம்பிள் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு சேலஞ்ச் மாதிரி ஒரு விஷயத்த 21 days கண்டினியூவாக பண்ணும்போது அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றது நம்ம நார்மலாக பார்த்துருப்போம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி தான் எனக்குமே இது. நான் ஸ்டார்டிங்கில் வந்து பேராஜம்பிள் இந்த இங்கிலீஷ்னாலே வந்து எனக்கு கொஞ்சம் எல்லாமே வந்து எப்படின்னா கொஞ்சம் பயம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ண மாட்டேன், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இங்கிலீஷில். பட் ஆனால் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு டாபிக்ஸும் எப்படின்னா பேராஜம்பிள் டெய்லி ஒரு பேராஜம்பிள், தென் வந்து எடிட்டோரியல் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் இந்த 1 month-ஆக எடிட்டோரியல் படிச்சுட்டு இருந்தேன். நான் டெலிகிராம் குரூப்பில் ஒரு பிடிஎஃப் ஒன்று சென்ட் பண்ணுறேன்ல, அதுதான் படிப்பேன் நான். ஏன்னா அது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதில் வந்து கிராமர் பார்ட்டோட மென்ஷன் பண்ணி சப்ஜெக்ட் வேர்ப் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த பேசேஜில் இருக்கும். தென் ஒக்காப்ஸும் கூடவே கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம்லாம் படிக்கும்போது புரியாத மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் டெய்லி படிக்க படிக்க ஒரு சில எடிட்டோரியல்ஸ்லாம் வந்து டக்குன்னு புரிஞ்சிடும், ஒரு சில எடிட்டோரியல்ஸ் புரியாது. பட் ஆனால் அது ஒரு 2-3 times படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே வராததுன்னு எதுவுமே கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு டாபிக் வரலன்னா அந்த டாப்பிக்கை உட்கார வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 50 கொஷின் 100 கொஷின் சால்வ் பண்ணுங்களேன், கண்டிப்பாக அது செம்ம பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, நான் இது குவான்ஸ்லையுமே சரி அப்படிதான். இந்த அரித்மெட்டிக்லாம் இருக்குல்ல, ஒரு டாபிக்லையுமே வந்து பிடிஎஃப் எடுத்து 50 கொஷின் 100 கொஷின் உட்காந்து சால்வ் பண்ணணும். அது ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி. அப்படி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த டாபிக் மேலே இருக்க ஒரு பயம் போயிடும். ஈஸியாக நம்ம எடுத்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். அதுக்காக தான் டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து ஆர்சியும் பேராஜம்பிளும் வந்து நல்லா பல்காக மார்க் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் வந்து ஆர்சியும் பேராஜம்பிளும். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகே, சென்டென்ஸ் மெயினாக வந்து பேராஜம்பிளை பொறுத்த வரைக்கும் 5 சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி ஏபிசிடி இதுலேயே டைப்ஸ் ஆஃப் பேராஜம்பிள்ஸ் நிறைய இருக்குது. ப்ரிலிம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ் கொடுப்பாங்க. அந்த சிம்பிள் சென்டென்ஸ் வந்து எப்படின்னா நம்ம ஃபுல்லாலாம் படிக்க மாட்டோம், லாஸ்ட் வேர்டு வச்சு தான் நம்ம சிங்க் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக? எதுனா பேர் ஆகுதா அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த பெரிய பேராஜம்பிள்லையுமே. இது எப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற தீமை புரிஞ்சிக்க பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கு தான் சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அண்ட் ஃபஸ்ட்டு சென்டென்ஸு மேக்ஸிமம் எல்லா பேராஜம்பிள்லையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா ஜென்ரலாக ஒரு டாப்பிக்கை பற்றி பேசியிருப்பாங்க, அதுதான் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஜென்ரலாக இருக்கும். அண்ட் வேறு எதுனா பேர் மாதிரி எதுனா கிடைக்குதான்னு செக் பண்ணணும். பேர் மாதிரி மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஈஸ்ட்னு முடியுதுன்னா அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே விச் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். மெட்டீரியல்ஸ்னால் இப்போ இங்கே விச்ன்னு குறிக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஸோ அப்போ மெட்டீரியல்ஸுக்கு நம்ம விச் தானே போடுவோம். ஸோ அந்த மாதிரி பேர் எதுனா கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள். அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் நம்ம படிக்கும் போதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே 5 ஸ்டேட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. 5 ஸ்டேட்ஸ்னால் அதுக்கு அடுத்தது அதை 5 ஸ்டேட்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி லிங்க் பண்ணியும் நம்ம வந்து அந்த இந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம் இந்த சென்டென்ஸ் தான் அப்படின்றத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பேராஜம்பிள் பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஜென்ரலாக எதை பற்றி பேசியிருக்காங்களோ அதுதான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் இப்போ நான் இந்த பேராஜம்பிள் அப்ரோச் பண்ணுறேன். அதே மாதிரி பேரிங் வேர்ட்ஸ் எதுனா இருந்தாலும் வந்து அதோட லிங்க் பண்ணிக்கணும். லாஸ்ட்டு ஐ மீன் இப்போ சொன்னல மெட்டீரியல்ஸ்னால் அதுக்கு அடுத்த சென்டென்ஸில் விச்சின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த மாதிரிலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த கொஷின் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ எப்பவுமே வந்து ஸ்பீடாக படிச்சுட்டே வரணும் பேராஜம்பிள்ஸ்லாம். ஓகேங்களா? ஏன்னா ரொம்பலாம் டைம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா எக்ஸாமில் நம்மளுக்கு கொடுக்குற டைமே கொஞ்சம் டைம் தான். எவ்வளோ ஸ்பீடாக படிக்க முடியுமோ படிக்கணும். ப்ளஸ் வந்து அந்த சென்டென்ஸுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அட் த சேம் டைம். ஓகே, ஸோ இங்கே போலிங் வில் பிகைன் இன் உத்தரப்பிரதேஷ் ஆன் February 10 அண்ட் எண்ட் ஆன் March 7 ஸ்பேனிங் 7 phases. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, உத்தரப்பிரதேஷில் வந்து போலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எப்போது? February 10, மார்ச்சில் முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மார்ச்சில் முடியுது. இது வந்து ஒரு 7 ஸ்பேனிங் ஃபேஸஸில் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நான் உடனே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகிறேன். இந்த யூபி எலெக்ஷன் த இசிஐ ஹஸ் ஸ்டக் டு இட்ஸ் இசிஐ. இதில் இன்னொரு க்ளூ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இது பாருங்க, ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்கல்ல, அப்போனா இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ கண்டிப்பாக வந்து இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸாகவே இருக்கவே இருக்காது. ஏன்னா இசிஐன்ட்டு ஷார்ட் அப்ரிவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது ஐ மீன் ஷார்ட் இது தான் கொடுத்துருக்காங்க. அப்போது
இதுக்கான ஃபுல் அப்ரிவேஷன் எங்க குடுத்துருக்காங்களோ, அதுதான் வந்து இந்த பிக்கு முன்னாடி வரும். கரெக்ட்டா? ஸோ அப்படி கூட நீங்க வந்து படிக்கும்போது ஒரு ஒரு இதுவுமே பார்க்கணும். அப்போ எனக்கு நான் இத பார்த்தோனே நான் சொல்லிடுவேன். எனக்கு பி வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கிடையாது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ உடனே 3rd சிக்கு வரேன். Given the size of the state and deployment of paramilitary forces, the ECA has split the polling into 7 phases. This time as in the 2017 assembly polls. இதுலயுமே பாருங்க, இங்கேயுமே வந்து இசிஐ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவுமே எனக்கு நான் என்ன சொல்லிடுவேன், டக்குன்னு சி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கிடையாது அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இதை நீங்க ஃபுல்லாலாம் உட்காந்துட்டு படிக்கணும்ட்டுலாம் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க அப்படியே பார்த்துட்டே வரும்போதே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். நீங்க ஒரு 5 பேராஜம்பிள் ட்ரை பண்ணிட்டு 6வது பேராஜம்பிள்ல உங்களுக்கு அது தெரியலன்னா கேளுங்க. ஓகே, கண்டிப்பா அது நம்ம இப்போ ஃபுல் நான் உங்க கூடவே இந்த சென்டென்ஸ் படிச்சுட்டே வரேன்னா இங்கேயுமே ஈஸியா இருக்கு சில. ஸோ எனக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இல்லை அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிடுறேன். தென் வந்து திரும்ப டிக்கு வரேன். the மணிப்பூர் polls would be held in 2 phases and the கோவா பஞ்சாப் உத்தரகாண்ட் polls in 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து 5 ஸ்டேட்ஸ், ஐ மீன் 3 எத்தனை மணிப்பூர், கோவா, பஞ்சாப், உத்தரகாண்ட் 4 ஸ்டேட்டை பத்தி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப அந்த 4 ஸ்டேட்டை பத்தி பேசியிருக்காங்க. இது வந்து would be held in 2 phases சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு ஆல்ரெடி வந்து 7 phase நம்ம உத்தரப்பிரதேஷ் இங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லயே பார்த்தோம். கரெக்டா? அப்ப எனக்கு இதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இது வந்து ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே கிடையாது. ஓகேங்களா? இது வந்து டி பாத்தீங்கன்னா யாருன்னா ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அது ஒரு 4 ஸ்டேட் வந்து எலெக்ஷன் 2 ஃபேஸ்ல நடக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி வந்து வேற எதுனா பேசியிருப்பாங்க. அப்ப எனக்கு நான் டியுமே வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, அப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இப்ப எதா இருக்கும்னு பார்க்கலாம். The schedule for assembly election in 5 states announced by the Election Commission of India on January 8. ஓகே, இங்க பாருங்க இசிஐக்கு ஃபுல் அப்ரிவேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபுல் அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு நான் என்ன சொல்லுவேன்னா சிக்கும் பிக்கும் முன்னாடி இ வரும். ஓகேங்களா? அப்ப எனக்கு இக்கு அப்புறம் தான் என்ன வருது, சிபி அப்படின்றது வருது. இதை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேட் திரும்ப இன்னொரு வாட்டி படிங்க. என்ன சொல்றாங்க, அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ண 5 ஸ்டேட்ஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. இதை யார் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இவங்க தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எப்போனா January 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து 5 ஸ்டேட்ஸ்க்கான ஒரு அசம்பிளி வந்து ஷெட்யூல் பண்றாங்க அப்படின்றத பத்தியே பேசுறாங்க. அப்போ இதுதான் எனக்கு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். உங்களுக்கு அது படிக்கும் போதே தெரியுதுல, நம்ம இவ்வளவு நேரம் படிச்சது எல்லாமே எல்லா இடத்துலயுமே இங்க பாருங்க, உத்தரப்பிரதேஷ்ல வந்து போலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு படிச்சோமா ஒரு எலெக்ஷனுக்காக. தென் வந்து மணிப்பூர்ல வந்து 2 ஃபேஸ்லாம் நடக்குதுன்னு படிச்சோமா. பட் ஆனா இதுல எதுவுமே இது எல்லாமே எலெக்ஷன் பத்தி பேசுறாங்கன்ற ஒரு சென்ட்ரல் தீம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? அப்போ இதுல ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்னு பார்க்கும்போது இதை ஃபர்ஸ்ட் எனக்கு யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்றது இந்த இடத்துல தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நான் கண்டிப்பா சொல்லுவேன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்றது. இப்ப இதை வச்சு நம்ம செகண்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கணும். இதை வச்சு என்ன பண்ணணும்னா செகண்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இத பாருங்க, ஷெட்யூல் ஃபார் அசம்பிளி எலெக்ஷன் இன் 5 ஸ்டேட்ஸ். இப்போ இதுதான் எனக்கு கீவேர்டு. ஓகேங்களா? இந்த 5 ஸ்டேட் தான் எனக்கு கீவேர்டு. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நம்ம எதுக்காக எடுத்தோம், ஏன்னா அதுக்கப்புறமா இசிஐன்ட்டு 2 சென்டென்ஸ்ல பேசியிருக்காங்க. ஸோ அதனால நான் ஈன்றத ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வரும்ன்றதுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹைலைட் பண்ணியிருக்கேன். இன்னொரு கீவேர்டு இதுல இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நீங்க அந்த சென்டென்ஸ்ல பார்க்கும் போதே தெரியும். 5 ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 ஸ்டேட்ஸ்னா ஆப்ஷன் டில பாத்தீங்கன்னா 4 ஸ்டேட்டை பத்தி பேசியிருக்காங்க. ஆப்ஷன் ஏல ஒரு ஸ்டேட்டை பத்தி பேசியிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டேட்டை பத்தி தனித்துவமா பேசியிருக்காங்களா, அப்ப அதுதான் வந்து உடனே இந்த ஈக்கு அப்புறமா வரும். ஓகேங்களா? ஸோ 5 ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 ஸ்டேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் தான் நம்ம வந்து இந்த அந்த போலிங் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல பிப்ரவரி 10ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு டேட்டோட மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணி கொடுத்ததுனால இந்த 5 ஸ்டேட்ஸ் அப்படின்ற கீவேர்டுக்கு அடுத்ததே எனக்கு வந்து என்ன வருதுன்னா இந்த உத்தரப்பிரதேஷ் சென்டென்ஸ் நான் போடுறேன். ஸோ இப்படிதான் நம்ம வந்து சிங்க் பண்ணணும். பாருங்க, உத்தரப்பிரதேஷ் அங்க வந்து January 8 வந்து ஓவராலா எலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுல பிப்ரவரி 10ஆம் தேதியே வந்து உத்தரப்பிரதேஷ்ல பிகைன் ஆகுதுன்ட்டு உத்தரப்பிரதேஷ பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுவும் எத்தனை ஃபேசஸ் பாத்தீங்கன்னா 7 ஃபேசஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தென் பாருங்க, இப்போ ஒரு ஸ்டேட்டை பத்தி நம்ம பேசிட்டோம்.
அப்ப பேலன்ஸ் இருக்க 4 ஸ்டேட் தானே அதுக்கு அடுத்தது வரணும். 5 ஸ்டேட்ஸ்னா ஒரு ஸ்டேட் பேசிட்டோம் ஃபர்ஸ்ட். அப்புறமா வந்து எனக்கு அடுத்து இருக்க 4 ஸ்டேட் வரணும். அதுதான் மணிப்பூர், கோவா, பஞ்சாப், உத்தரகாண்ட். ஸோ இந்த 4 ஸ்டேட் வந்து எனக்கு டீல வருது. அப்போ நான் ஈஸியா பேர் பண்ணிடுறேன். எனக்கு என்னன்னு பேர் பண்ணிடுறேன், ஈக்கு அடுத்தது ஏன்னு வந்துடுது, ஏக்கு அப்புறம் டி. பிகாஸ் ஈல எனக்கு 5 ஸ்டேட்ஸை பத்தி பேசியிருக்காங்க, ஏல அதுல பர்டிகுலரா ஒரு ஸ்டேட்டை பத்தி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, டில அடுத்த 4 ஸ்டேட்டை பத்தி பேசியிருக்காங்க. அப்ப எனக்கு இது மூணுமே பேர் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ மூணுமே எனக்கு என்ன ஆயிடுது, பேர் ஆயிடுது. அப்போ எனக்கு பேலன்ஸ் இருக்க 2 ஆப்ஷன் என்னன்னா சிபி தான் இருக்கு. இந்த சிபி வந்து பிசியாவும் வரலாம், சிபியாவும் வரலாம். உங்களுக்கு அது தெரியல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 இது தெரிஞ்சிருச்சு. அப்போ உங்களுக்கு தெரியல, டைமும் இல்லை அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணிடுங்க, ஆப்ஷன் இஏடி ஒன்று சிசின்னு போட்டுருங்க, இல்லைன்னா இஏடி ஒன்று பிடின்னு போட்டுருங்க. அப்படி போடும்போது ஒரு கொஸ்டின் தான் தப்பாகும், பேலன்ஸ் 4 கொஸ்டின் கரெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? இது வந்து நீங்க ஒரு 3 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 5ல, அண்ட் டைம் இல்லை எனக்கு இதுக்கு மேலே அது கண்டுபிடிக்க முடியல, பிசியில் எது வரும் அப்படின்னு தெரியலன்றப்போ ஒன்று சிசின்னு போடுங்க, இல்லைன்னா பிபின்னு போடுங்க. அப்போ நம்மளுக்கு கண்டிப்பா 5 கொஸ்டின்ல 4 கொஸ்டின் கரெக்டா வந்துடும், ஒரு கொஸ்டின் தான் தப்பாகும். இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிக். ஓகே, இப்போ நான் இஏடி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ சிபில என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, பில பாருங்க என்ன சொல்றாங்கன்ட்டு. இந்த உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷன்ஸ், the election commission of India has stuck to its earlier pattern of starting with constituencies in the western part of the state first and then moving towards the east. ஓகே, உத்தரப்பிரதேஷ்ல அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அவங்க முன்னாடி கடைபிடிச்சிட்டு இருந்தாங்களா ஒரு நடைமுறை எலெக்ஷன் கமிஷன், இது எலெக்ஷனுக்காக அதையே வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதுல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்டர்ன் சைட்ல இருக்க இதெல்லாம் முடிச்சுட்டு தென் வந்து ஈஸ்டர்ன் சைட் போறத பத்தி இவங்க உத்தரப்பிரதேஷ் இது பேசியிருக்காங்க. ஓகே, இதுதான் பில பேசியிருக்காங்க. ஆனா எனக்கு நான் டிக்கு அப்புறம் எனக்கு பி வருமான்னு கேட்டா வராத மாதிரியே இருக்கு. ஏன்னா எனக்கு இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க 2 ஃபேஸஸ்ல நடந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அதை தாண்டி உடனே வந்து உத்தரப்பிரதேஷோட எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்றத பத்தி வருமான்னு கேட்டா டவுட்டா இருக்கு. ஸோ அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சியும் சேர்ந்து படிச்சுக்கிறேன். Given the size of the state and deployment of paramilitary force, the ECA has split the polling into 7 phases this time, as in the 2017 assembly polls. ஓகே, இங்க பாருங்க. இப்போ நம்ம 5 இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 5 ஸ்டேட்டை பத்தி பேசணும். செகண்ட் சென்டென்ஸ்ல ஒரு ஸ்டேட்டை மட்டும் ஹைலைட் பண்ணி எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, எந்த ஃபேஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பேலன்ஸ் இருக்க 4 ஸ்டேட்டை டில சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஸ்டேட்டோட சைஸ் எல்லாம் வச்சுதான் அப்படின்றத எனக்கு சில தான் பேசியிருக்காங்க பாருங்க. கிவன் த சைஸ் ஆஃப் த ஸ்டேட், அப்பனா நான் 5 ஸ்டேட்டை பத்தி பேசியிருக்கேன்னா எனக்கு அதுக்கப்புறமா அந்த ஸ்டேட்டோட சைஸையும் பிளஸ் அந்த ஸ்டேட்ல இருக்க ஆர்மி இருக்காங்களா, பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத நான் வந்து இது கருதிட்டு தான் வந்து என்ன பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா 7 ஃபேஸஸா நான் வந்து போலிங்கே வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம் இந்த அசம்பிளிக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு டிக்கு அப்புறம் எனக்கு ஆப்வியஸா என்னதான் வரும்னா சி தான் வரும். ஓகே, ஸோ சிக்கு அப்புறம் தான் பேலன்ஸ் இருக்க பி வரும். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது எப்படி படிச்சு அப்ரோச் எப்பவுமே ஆன்சர் முக்கியன்றதை விட அப்ரோச் எப்படி பண்ணியிருக்கோன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ 5 ஸ்டேட்டு ஃபர்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து 4 ஸ்டேட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 4வது சென்டென்ஸ்ல அந்த ஸ்டேட்டோட சைஸையும் அவங்க பேராமிலிட்டரி ஃபோர்ஸையும் கருத்துல கொண்டு தான் வந்து அந்த போலிங் சிஸ்டமையும் வந்து 7 ஃபேஸஸ்ல ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத 4th சென்டென்ஸ்ல சொல்றோம். 5th பாத்தீங்கன்னா இதெல்லாமே சொல்லிட்டோம். இதெல்லாம் சொல்லிட்டோன்னே திரும்ப உத்தரப்பிரதேஷ் வந்து நாங்க இப்படி எலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்றோம், வெஸ்ட் சைட்ல இருந்து ஈஸ்ட் சைடை நோக்கி போறோம். அப்போ ஆப்வியஸா இதை பத்தி பேசணும்னா நெக்ஸ்ட் மணிப்பூர் எலெக்ஷன் எப்படி நடந்திருக்கும், கோவா எலெக்ஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத பத்தி அதுக்கு வந்திருக்கும் சென்டென்ஸ். இதுதான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுங்க, இந்த 5 சென்டென்ஸ்க்கான தீம் எதை பத்தி பேசுறாங்க, எலெக்ஷன் பத்தி பேசுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அதை படிக்கும்போது. தென் சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த மாதிரி கீவேர்டு வச்சு நீங்க பேராஜம்பிள் வந்து அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பா இது வந்து செம்மையா கிளிக் ஆகும். நான் மேக்ஸிமம் ஆஃப் த பேராஜம்பிள்ஸ் இப்படிதான் இந்த கீவேர்ட் லிங்க் பண்ணி போடுவேன். இந்த அப்ரோச் வந்து நல்லா இருக்கும், டக்குன்னு ஆன்சர்ஸும் நம்மளுக்கு கிளிக் ஆகும்.
ஓகேங்களா? சப்போஸ் அதுதான் 3 கண்டுபிடிச்சுட்டு பேலன்ஸ் 2 எப்படி அப்ரோச் பண்றது தெரியல. இந்த மாரி பேரிங்லாம் பண்றோம்ல நம்ம. இப்ப EADன்னு பேரிங் பண்ணுவோம்ல. பேலன்ஸ் தெரியலனா CC, BB அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 4 கொஷின் கரெக்ட் ஆகும். இது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துரும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 21 டேஸ் பேரா ஜம்பிள்ல ஃபர்ஸ்ட் பேரா ஜம்பிள். உங்களுக்கு எதனா பேரா ஜம்பிள் சால்வ் பண்ணணும்னா டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அந்த கொஷின் கூட இந்த மாதிரி அப்ரோச்சோட எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ. இது எப்படி இருக்கு இந்த கிளாஸ் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.